அப்துல் ஹாலிக் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் கல்வியின் சிறப்பு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். கண்ணியமிக்க பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் தம் பிரிய நபியை பார்த்து இவ்வாறு கூறுகிறான்: நபியே, நீங்கள் இவ்வாறு துஆ செய்யுங்கள்: என் இரட்சகா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஏனென்றால் கல்வி ஞானம் உள்ளவரே அல்லாஹ்வை அஞ்சுவார். கல்வி என்பது ஒரு ஒளியாகும். அதனால் அறியாமை என்றும் இருள் அகன்றிவிடும். கல்வி என்பது ஒரு உயிர் நண்பனை போன்றதாகும். அது தன் நண்பனை எப்பொழுதும் கைவிடாது பாதுகாக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: கல்விமான்கள் தான் அல்லாஹ்விற்கு அஞ்சுவார்கள். இன்னும் அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக முடியாது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்: ஒரு ஆலிம் 1000 வணக்கசாலிகளை விட சிறந்தவர் ஆவார். ஒருவர் தீனை பாதுகாக்கும் எண்ணத்தில் கல்வி கற்க சென்று அதே நிலையில் மரணித்து விட்டால் கியாமத் நாளில் அவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் ஒரே ஒரு அந்தஸ்தம் தான் இருக்கும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் மார்க்க கல்வியை கற்கவும் கற்பிக்கவும் அருள் புரிவானாக. ஆமீன். அப்துல் ஹாலிக்குடைய பேச்சாற்றில் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக ஆர் முகமது ஆதிம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.